பலியானது நன்றி திருப்பலியாக இன்று பிறந்த நாள் கொண்டாடும் கேத்தரின் மேரி மற்றும் 40வது இறந்த நினைவு நாளுக்காக மரித்த அசோக் அவருடைய ஆன்மா இலைப்பாற்றி இறைவன் நித்திய இலைப்பாற்றி அடைய இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புனித பலியிலே இல்லத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, சிவாஜி நகரினுடைய அனைத்து பங்கு மக்களே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் உறவு ஒன்றிப்பிலே நாம் ஒரே உள்ளம் கொண்டவர்களாக ஆவியானவருடைய வாழ்க்கை வாழ இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. எனவே நமது உள்ளத்தில் இருக்கின்ற பகைமை எண்ணங்கள், பிரிவினை எண்ணங்கள், கசப்பு உணர்வுகள், கோப எண்ணங்கள் இவற்றை நாம் தவிர்த்து பிறரோடு உறவு கொள்ள தடையாக இருக்கின்ற நமது தன்னலத்தை, சுயநலத்தை, தான் என்ற அகந்தையை, வெளிவேடத்தை நாம் களைந்து இறைவனுடைய புதிய ஆவியின் அபிஷேகத்தை பெற நாம் இதனாலே ஒப்புக் கொடுப்போமா? இறைவனை மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, உறவுகள் பிரிவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன், அல்லது பகைமை எண்ணத்தோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், பிறருடைய உள்ளத்திலே நஞ்சை பகையை விதைத்திருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. உம்மோடு இந்த புனித பலியிலே உமது அந்த திரு சன்னிதானத்திலே நான் மீண்டும் கூடி வந்திருக்கிறேன். என்னை மன்னியும். இந்த புனித பலியிலே நான் தகுதியான முறையிலே பங்கு பெற என் பாவங்களை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாளை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சமாரியர் மீது கைகளை வைக்கவே
அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறினர். முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உன் செயல்கள் இவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். கடவுளை போற்றி பெயரை புகழ்ந்து பாடினவர் என்று சொல்லுங்கள். கடவுளின் செயல்களை பாடி அவர் நாளிடையே ஆற்றி வரும் செயல்கள் அன்றுதற்கு உரியவை. கடவுளை போற்றி அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரெல்லாம் மகள் மகிழ்வோம். அவர் தாழ்வு வலிமையால் என்றென்றும் அரசாழ்கின்றார்.
மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பிறக்கையிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. போற்றி கடவுளை போற்றி. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிப்போம். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவரால் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்ற துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை தீக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும், நான்
உங்களுடன் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர்கள் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உறவுகள் எங்கு இருக்கிறதோ, ஒற்றுமை எங்கு இருக்கிறதோ, ஒரு மனதான வாழ்க்கை எங்கு இருக்கிறதோ அங்குதான் இறைவன் வாழ்கிறார். இன்றைய நற்செய்திக்கு முன் வசன இந்த வாழ்த்துறையில நாம் அழகாக பாடினோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 23வது திருவசனத்துல, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளுவார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். கடவுள் நம்மோடு குடிகொண்டிருக்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே வாசிக்கிறோம், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் எப்பொழுதும் நம்மோடு குடிகொள்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரிலே குடிகொள்ள நம்மிடம் பல தடைகள் இருக்கின்றன. என்னென்ன தடைகள், இந்த தடைகளை எப்படி நீக்குவது என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. மனித வாழ்க்கையின் அடிப்படை அன்பு, உறவு. எனவேதான் கார்டினல் ஜான் ஹென்றி நியூமன் அழகாக சொல்லுவார், நாம் அன்பு செய்ய படைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு செய்வதற்காகவே நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்மை படைத்தவர் அன்பிற்குரியவர். நம்மை படைத்தவர் நம்மை அன்பு செய்கிறார். எனவே அவரின் இயல்பே அன்புதான். கடவுளுடைய இயல்பு அன்பு. எனவேதான் 1 யோவான் 4வது அதிகாரம் 10வது திருவசனத்திலே அழகான ஒரு வார்த்தையை திருத்தூதர் யோவான் சொல்வார், கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பே கடவுள். கடவுள் என்றால் அன்பு. God is love. கடவுளுடைய ஒரு அந்த குணமே அன்புதான். The nature of God is love. அப்படி என்றால் நாம் கடவுளுடைய அந்த இயல்பிலே படைக்கப்பட்டிருந்தோம் என்றால் நமது இயல்பும் அன்புதான். Because we are created by the nature of God. We are in the nature of God. அப்படி என்றால் அந்த நேச்சர் என்பது அன்பு. ஆக இந்த அன்பு எப்படி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது? ரோமேயருக்கு எழுதிய திருமடலே 8வது அதிகாரம் 5வது திருவசனத்திலே வாசிக்கிறோம், தூய ஆவியானவர் வழியாக அன்பு நமக்குள்ளே பொழியப்பட்டிருக்கிறது. ஆக ஆவியானவர் நமக்குள்ளே பொழியப்பட்டிருக்கிறார். தொடக்கத்திலே ஆண்டவர் களிமண்ணால் மனிதனை உருவாக்கிய பொழுது தனது ஆவியை ஊதுகிறார். அப்பொழுது ஒரு மனிதனுக்குள் கடவுளின் ஆவியானவர் உள்ளே போகின்ற பொழுது அவன் கடவுளாக மாறுகிறான். கடவுளின் இயல்பாக அவன் மாறுகிறான். அன்பின் மனிதனாக அவன் மாறுகிறான். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் உயிர் இருக்கிறது. அன்பில்லாத இடங்கள் எல்லாம் உயிரற்ற பொருட்கள். இந்த தூண், இந்த ஃபேன், இந்த லைட் எல்லாம் அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் அதனுக்குள் உயிர் இல்லை. உயிர் எங்கு இருக்கிறதோ அங்கு அன்பு இருக்க வேண்டும். ஆக உயிருள்ள மனிதர்கள் எல்லாம் அன்போடு இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் உயிருள்ள மனிதர்கள். இல்லை என்றால் உயிரிழந்தாலும் நடை பிணங்களாக பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. 3 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. கணவன் மனைவி 7 ஆண்டுகளாக பேசாமல் இருக்கிறார்கள். 7 ஆண்டுகளான ஒரே வீட்டில் ஒரே நேரத்தில் சாப்பிடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோருடைய மகன் ஒருவர் இருக்கிறார். அவன் தன் தந்தையிடம் பேசி 14 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 14 ஆண்டுகள். ஒரே குடும்பத்தில் தான் வாழ்கிறார்கள், ஒரே குடும்பத்தில் தான் வசிக்கிறார்கள், ஒரே உணவைத்தான் உண்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த பிரிவினைகள், பிளவுகள். ஆக நாம் எங்கு வாழ்கிறோம் என்பதில் முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதில் தான் முக்கியம். எனவே பல நேரங்களிலே நமது இல்லங்கள் எல்லாம் வீடாக மட்டும்தான் இருக்கிறது, இல்லங்களாக மாறுவதில்லை. ஹவுஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஹோம். ஹவுஸ் என்றால் ஒரு கட்டடம், அவ்வளவுதான். வீடு என்றால் ஒரு கட்டடம், கற்களால் மண்ணால் ஆன ஒரு கட்டடம்.
ஆனால் இல்லம் என்பது அன்பினால் பிணைக்கப்பட்ட அன்பு எங்கு வாழ்கிறதோ அதுதான் இல்லமாக இருக்கும். இல்லமாக இருக்கும். நாம் எல்லாம் இல்லத்தில் வாழ, நாம் வாழ்கின்ற வீட்டை இல்லமாக வாழ மாற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த உறவு ஒன்றிப்பு எவ்வாறு நமக்குள் கிடைக்கும்? தந்தையோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நாம் இணைந்து வாழ்கின்ற பொழுது அதற்கு அடிப்படை கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. ஆண்டவர் சொல்கிறார், என் மீது அன்பு கொண்டிருப்போர் என் கட்டளைகளை கடைபிடிப்பர். என் கட்டளைகளை கடைபிடித்தால் அவர்களை தந்தை அன்பு செய்வார். ஆக நாம் கடவுளுடைய கட்டளைகள், கட்டளை என்பது என்ன? ஆண்டு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வீர்கள். அவ்வளவுதான். கடவுள் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, அது மட்டும்தான். நான் எவ்வாறு உங்களை அன்பு செய்தேன்? இறுதி வரை, சிலுவை வரை ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார். இறுதி வரை தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. நாம் நமது நண்பர்களுக்காக, நம்மோடு வாழ்வதற்காக எதை கொடுத்திருக்கிறோம்? எதை கொடுத்திருக்கிறோம்? பொருட்களை அல்ல, மாறாக என்னிடம் இருப்பதை நான் கொடுத்திருக்கிறேன். பல நேரங்களில் நாம் பல காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். நான் என்று வாழ்கின்ற பொழுதுதான் நாம் நமக்குள்ளே நரகத்தை சம்பாதித்துக் கொள்கிறோம். நாம் வாழ்கின்ற இடங்களை நரகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நமது இல்லங்கள் எல்லாம் பல நேரங்களிலே ஏன் நரகமாக இருக்கிறது? கடவுளுடைய இல்லமாக யான் இருப்பதில்லை. காரணம், நான் என்று வாழ்கின்ற பொழுது, நான் என்ற சுயநலம் எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது அங்கு அன்பு இருப்பதில்லை. அன்பு என்பது கொடுப்பது, பிறருக்காக எனது கோபத்தை கொடுப்பது, பிறருக்காக நான் என்ற அந்த சுயநலத்தை இழப்பது. அன்பு என்பது இழப்பது, பெறுவது அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னையே இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். சிலுவைதான் அன்பின் மொத்த உருவம், சிலுவைதான் அன்பின் அடையாளம். ஆக அந்த சிலுவையோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இப்படி இந்த உறவு ஒன்றிப்போடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். ஆக நாம் கடவுளை கண்ணார காண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த இறைவனை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நமக்குள்ளே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். எங்கோ வெளியில் அல்ல, எங்கிருந்தோ வருபவர் அல்ல. The Holy Spirit, God is in you and with you. இரண்டு வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார். He is in you, அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஆக எனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் என்னை இறைவனோடு உறவு ஒன்றிப்பிலே நான் மகிழ இந்த சக மனிதரோடு உறவு ஒன்றித்திருக்கிறேனா? ஆக இந்த சக மனிதரோடு உறவு ஒன்றித்து இணையாத பொழுது இறைவனோடு எனது உறவுகள் எல்லாம் போலிகள். ஆண்டவர் சொன்னாரு, எவ்வாறு நீங்கள் என் சீடர்கள் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள்? உங்கள் நற்செயல்களை வைத்து. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு நல்ல வாழ்க்கையை வாழ்றீங்க, அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு புனிதத்திற்காக, கடவுளுக்காக அல்ல. It is easy to sit 1 hour in the presence of the Lord than to sit 10 minutes with our brothers and sisters. ஆக ஒரு 10 நிமிடம் நமது சகோதர வாழ்வது இருப்பது மிக மிக கடினம். ஆனால் கடவுளோடு நாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இணைந்திருக்க முடியும். அவையெல்லாம் ஒரு போலியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான். கடவுள் அதை விரும்புவதில்லை. அது எனது வாழ்க்கைக்காக, எனது தனிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்க்கைக்காக எனது ஜெபங்கள், எனது வழிபாடுகள் எல்லாம் எனக்காக, என்னை நான் புனிதப்படுத்திக் கொள்ள. இந்த ஜெபங்கள் என்னை இறைவனோடு இணைக்கவும், இந்த ஜெபங்கள் இந்த இறைவனோடு இணைக்கின்ற இந்த ஜெபம் என்னை மனிதரோடு இணைக்கவில்லை என்றால் அந்த ஜெபங்கள் எனக்கு பொருளற்றதாக, பயனற்றதாக, ஒரு பிரயோஜனம் எனக்கு ஏற்படுத்துவதில்லை. அதனால் நான் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. Nothing it brings. It never brings any grace, any blessings, anything if I don't relate myself with my fellow brothers and sisters. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக இந்த உறவு ஒன்றிப்பின் அடையாளமாக இருப்பவர் தூய ஆவியானவர். இந்த ஆவியானவர் எவ்வாறு நமக்குள் செயல்படுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. இந்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள் வருகிறார்? ஒன்று, இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது. இந்த இறைவார்த்தையை கேட்க வேண்டும், நமக்குள் என்ன இருக்க வேண்டும்? இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், சமாரியர்கள் அனைவரும் ஒரு மனத்தோடு வாழ்ந்தார்கள். நாம் அடிக்கடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நாம் இந்த விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது மிகச் சிறப்பாக திருத்தூதர் பணிகளை வாசிக்கின்ற இந்த வார்த்தை அடிக்கடி கிறிஸ்தவர்கள் ஒரு மனத்தோடு இருந்தார்கள், கிறிஸ்துவை விசுவசித்தவர்கள் ஒரு மனத்தோடு. இந்த ஒரு மனம் என்பதுதான் கிறிஸ்தவ மக்களின், கிறிஸ்துவனுடைய அடிப்படை தன்மை. ஆக இந்த ஒரு மனம் இல்லாத பொழுது, இந்த ஒன்னஸ், இந்த ஒரு மனம் இல்லாத பொழுது அது கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட தகுதி இல்லை. அந்தியோக்கியாவிலே கிறிஸ்தவ மக்களை பார்க்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? ஒரு மனத்தோடு வாழ்கிறார்கள். எல்லாம் தங்களுக்கு பொதுவென அவர்கள் வாழ்கிறார்கள்.
அவர்களுக்கு என்று தனிப்பட்டது என்று எதுவும் இல்லை. விருப்பு வெறுப்புகள், சொந்தங்கள், பந்தங்கள் அல்லது பொருட்கள் எதுவுமே அவர்களுக்கு என்றில்லை, எல்லாம் பொதுவாக இருந்தது. எனவே அவருடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் இவர்கள் கிறிஸ்து என்று அழைக்கிறார்கள். ஆக எப்பொழுது நான் கிறிஸ்துவாக மாறுகிறேன்? எப்பொழுது மாறுகிறேன்? எப்பொழுது நான் பிறருக்காக வாழ்கிறேன், பிறருக்காக வாழ்கின்ற பொழுதுதான் நான் கிறிஸ்துவாக மாறுகிறேன். அந்த ஒரு மனம் அவர்களை ஆவியின் அபிஷேகத்தை பெற வைக்கிறது. எனவே ஒருமனத்தோடு அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே ஆவியானவராய் உள்ளே புகுகிறது, அபிஷேகமாய் உள்ளே புகுகிறது. அப்பொழுது அவர்கள் அதோடு நிறுத்திவிடவில்லை. அதிகாரம் உள்ள பேதுருவையும் யோவானையும் அழைத்து அவர்கள் தலை மீது கைகளை வைத்து ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற அழைக்கிறார்கள். We are not called to receive blessings and healing or anything from the Lord, but we are called to live an anointed life in the Holy Spirit. நாம் சுகத்தை பெறுவதற்காக, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, ஆவியானவரின் வாழ்வது மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆவியானவரின் அபிஷேகம் இல்லை என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனவே அவர்கள் ஆவியானவரை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒருமனத்தோடு, ஒற்றுமையோடு, அன்போடு ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்ததால் அது ஆவியானவர் இறங்குகிறார். Where there is division, there will be no Holy Spirit, there will be no anointing, there will be no healing, there will be no blessings. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு அபிஷேகம் இருப்பதில்லை. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு ஆவியானவர் வல்லமை இருப்பதில்லை, சுகம் இருப்பதில்லை, அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி எதுவுமே இருப்பதில்லை. ஆக இதுதான் ஆவியானவருக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவியானவருக்குரிய வாழ்க்கையை நாம் பெற வேண்டும் என்றால் இறை வார்த்தை, அந்த இறை வார்த்தை கடவுளுடைய கட்டளை, அந்த கட்டளை அன்பு செய்யுங்கள். அப்படி இறை வார்த்தையினுடைய இந்த வார்த்தையினால் அபிஷேகம் பெற்றவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று 2ஆம் வாசகம் அழகாக சுட்டி காட்டுகிறது. நீங்கள் பணிவோடு மனத்தாழ்மையோடு இருங்கள். பணிவுதான் அன்பின் முதல் படி. The first step of love is humility. பணிவோடு இருப்பதுதான், மனத்தாழ்மையோடு இருப்பதுதான் அன்பின் முதல் படி. எனவேதான் ஆண்டவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஆண்டவரை பற்றி பவுல் அழகாக இந்த வார்த்தை எனக்கு அதிகமாக பிடிக்கும். பிலிப்பியர் 2:5 முதல் நாம் வாசிக்கிறோம். கடவுள் உருவில் இருந்தவர் அவர் அடிமை நிலை ஏற்றுக்கொண்டார். மனித உருவம் அல்ல. அழகான வார்த்தை. He has taken the form of a slave. He never mentioned man or human. மனிதராகிய நமது உருவை விட இன்னும் தாழ்மையான, இந்த மனித குலத்திலே தாழ்மையானது, கேவலமானது, இழிவானது அடிமை. கடவுள் எந்த நிலையை ஏற்றுக்கொண்டார்? அடிமை நிலையை ஏற்றுக்கொண்டார். He took the form of a slave. அடிமை நிலைக்கு தன்னை அவர் உட்படுத்தி கொண்டார். ஆக இந்த தாழ்வு, இந்த பணிமை, எனவேதான் அதற்கு முன்பாக சொல்லுவார் கிறிஸ்துவில் இருந்த மனநிலை உங்களோடு இருக்கிறது. ஆக அப்படி இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம எதை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும்? ஒருவரை நீங்கள் பணிவோடு மனத்தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, கடவுளுக்காக துன்புறுவதிலே, நன்மை செய்து துன்புறுவதிலே நீங்க மகிழுங்கள். நல்லவராயிருந்து நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா மகிழுங்கள், மகிழ்ச்சியோடு இருங்க. நான் நல்லவனாக இருக்கிறேன், எனவே எனக்கு இந்த துன்பம், எனக்கு இந்த கெட்ட பெயர் என்றால் மகிழுங்கள். Be happy, மகிழுங்கள். ஏனென்றால் நீங்கள் கடவுளுக்காக, நன்மைக்காக நீங்கள் துன்புறுகிறீர்கள். அப்பொழுதுதான் இயேசுவை போல நாமும் ஆவியானவருடைய அந்த இயல்பை கொண்டிருப்போம். ரோமையர் 3:17 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனித உருவில் இருந்தவர், ஆவியின் வல்லமையோடு, ஆவியின் இயல்போடு அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பவுல் சொல்லுவார், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. Where there is spirit of God, there is freedom, there is deliverance, there is healing. That spirit is none other than God himself, Jesus himself. கடவுள் நமக்குள் ஆவியானவராய் வாழ்கிறார். இந்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். We need to renew every day the anointing of the Holy Spirit who is in us. ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாள் நாம் புதுப்பித்துக் கொள்வோம். எனவே இந்த நாளிலே நாம் இந்த 11 பாடலை பாடியதை போல அனைத்துலகோரே கடவுளை போற்றி புகழுங்கள். எங்கு ஒரு மனம் இருக்கிறதோ அங்குதான் ஒரு மனதோடு இருக்கிற இந்த புகழ்ச்சி இருக்கும். கடவுளை நாம் போற்ற முடியும், புகழ முடியும். எனவே அன்பு செய்கின்றவர்களாக, நாம் இறைவனை பிரதிபலிக்கின்றவர்களாக, உண்மையான ஒரே மனத்தாழ்மை உள்ளவர்களாக, ஒரு மனத்தோடு வாழ்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். பிரிவினை, கசப்பு எண்ணங்கள், பழிவாங்குகின்ற எண்ணங்கள், பொறாமை, போட்டி எண்ணங்கள், தன்னலம், சுயநலம் என்ற எண்ணங்களை நாம் அழிப்போம். இந்த நாளிலே
அதற்கான அபிஷேகத்தை நாம் பெறுவோம். தொடர்ந்து இந்த புனித பலியிலே இறைவனுடைய அருளை கேட்போம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நான் உங்களை அன்பு செய்ததே போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று அன்பு கட்டளை இறைவன் கொடுத்திருக்கிறார். எனவே இறைவனுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து வாழ்கின்றவர்களாக வாழ பிறரை மற்றவரை அன்பு செய்கின்ற இந்த எண்ணத்தை வேண்டி இப்பொழுது நமது தேவைகளை இறைவனிடம் நாம் எடுத்துச் சொல்லுவோம். பேரன்பு மிக்க இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர் அனைவரும் தம் உள்ளத்தில் மன உறுதியோடு கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு வாழ்ந்திடவும், தாங்கள் எதிர்கொள்ளும் விசுவாசத்திற்கு எதிரான சவால்களுக்கு தகுந்த முறையில் விடை அளித்திடவும் அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உமது வார்த்தையால் குணப்படுத்தும் இறைவா, கொரோனா நோயினாலும் பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் பாதிக்கப்பட்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவர் மீதும் மனம் இறங்கி அவர்கள் உடல் நலமும் மனநலமும் பெற்று மகிழ்ந்திட அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பை உருவான இறைவா, எமது இளம்பெண்களை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் நெறிக்கட்டுத்தனத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொண்டு உமது சாட்சிகளாய் வாழ அவர்களுக்கு அருள் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த கொரோனா நோயினால் வாழ்வோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் இருப்போர், அடிமைத்தனத்தில் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் உருவானவரே, எங்களுக்குள் அன்பின் வடிவமாய் வாழ்கின்றவரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்த்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் அன்பின் தேவனாகிய நீர் அருள் கூர்ந்து எங்களுக்கு தந்தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நானே மனம் தருகின்றேன். நாடி பெற்ற நேரம் நானே மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. படைப்புகள் பலவாயினும் பலவும் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பலவும் உமக்கே சொந்தம். பரிமளரால் நிரம்பினே, மலரால் நிரம்பினே, மணக்காணையே இடுமே, மணக்காணையே இடுமே. காணி பெற்ற நேரம் நான் காணி பெற்ற நேரம் நான் சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மாலை புனிதபடி எல்லா வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்படியில் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உம்மிடம் நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்று வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: நிறைந்துள்ள
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைப்பூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திருவாவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநியர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பின் நிறைவு பெற கொண்டருளும். மேலும் உயிர்த்தில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். சிறப்பான இடத்தில் இடத்திற்கு நடைபெறும் அனைத்து ஆத்மக்களுக்காகவும் இந்த கொரோனா வைரஸில் இருந்த அனைத்து ஆத்மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித இயேசுக்கு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தர இருந்ததாகிய புனிதர் அனைவருடன் நான் நிலைவரை பங்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை குழந்தையத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே,
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தூய் ஆவியான மொழியாக நமக்கு கொடுத்த இந்த நிறை அமைதியை உங்க மலர்ச்சியோடு ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து கொள்ளும் கிறிஸ்துவின் அமைதி. அன்பின் தேவன் நமக்காய் உடைக்கப்பட்டிருக்கிறார், நமக்காய் காயப்பட்டிருக்கிறார். நாம் எல்லோரும் இறையன்பிலும் பிறரன்பிலும் வாழ நம்மை அழைக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆன்மா Amen.
புனித பலியிட இல்லத்திலிருந்து பங்கு கொண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தால் படியிட்டு இந்த புனித விருந்திலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நாம் அப்ப வடிவிலே பெற முடியாமல் இல்லத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அந்த நூற்று தலைவன் சொன்னதை போல, ஆண்டவரே நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும், இதோ நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னதை போல நாம் அதே வார்த்தைகளை சொல்லுவோம். ஆண்டவரே, என் உள்ளத்திலே ஆன்மீக வடிவிலே இப்பொழுது நீர் எழுந்து வாரும். உம்மை நான் பெற்றுக்கொள்ள ஆசை மேல் ஆசையா இருக்கிறேன். இயேசுவே, அந்த அப்பத்தின் ரசத்தின் குணங்களோடு எனக்குள் இப்பொழுது வாரும். என்னை புதுப்படைப்பாய் மாற்றும். என்னோடு தங்கியிரும். அன்பின் கருவியாய் என்னை மாற்றும். எனக்குள் ஆன்மீக வடிவிலே எழுந்து வந்திருக்கின்ற என் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். உம்மை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவோம். உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லுவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். தேவன் இதோ நமக்குள்ளே இப்பொழுது நற்கருணை நாதர் ஆன்மீக வடிவிலே நமக்குள் வந்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்றி உள்ளத்தோடு நாம் இப்பொழுது எழுந்து நின்று இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்க அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருடைய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். மக்கள் அனைவரின் மீட்பை எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறைவனின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியை சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்து விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி என்றென்று உங்களோடு தங்கி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரிலும் அன்பின் மக்களாக வாழ சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
இறைவா